twinkle on the way. என்ன மருமகளே ஒரே குஷியா இருக்க? ஆமாத்த, நாளைக்கு கிறிஸ்மஸ்ல அதான் ஒரே ஜாலியா இருக்கேன். என்னத்த சமைக்க போறீங்க? அடுப்புல ரெடியா வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம் இரு மருமகளே, இந்த வரேன். என்ன சமைக்க போறதுன்னு கேட்டோம். என்ன தின்னு போறாங்க? என்னத்த இவ்வளவு பெரிய மீன் எடுத்து வந்திருக்கீங்க? மருமகளே இது வந்து வஞ்சரம் மீன். இதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துன்னு வா, ஃப்ரை பண்ணலாம். ஓ, இதான் வஞ்சிர மீனா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆமா, இன்னைக்கு நம்ம வஞ்சரம் மீன் வறுவல் இந்த டிஷ் தான் பண்ண போறோம். இந்தா புடி. எவ்வளோ பெரிய மீன். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்ச வேண்டியதான். இது ஒரு 10 நிமிஷத்துல க்ளீன் பண்ணி வரத்த. ஏன்டி ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வா. அத்தை, நீங்க மசாலா ரெடி பண்ணி வைங்க, அது 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன ஆர்வமா இருக்கா பார் வஞ்சரம் மீன் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வஞ்சரம் மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அத்தை, மீன் வெட்டி க்ளீன் பண்ணி வந்துட்டேன் அத்தை. எத்தனை மருமகளே? அத்தை, மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா? நான் எங்க ரெடி பண்ணேன், நீ போய் டக்குன்னு வந்துட்ட. நான் ரெடி பண்ணவே இல்லையா? இந்த அத்தையை வச்சிங்கன்னா படுறது இல்லையா? சரி கோவப்படாது மருமகளே, போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா, மசாலா ரெடி பண்ணலாம். ஜோ, எனக்கு வேற வஞ்சர மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இங்க வேற லேட் பண்ணியே இருக்காங்க. இந்த போறேன், தட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, இந்த தட்டு போதுமா பாருங்க. போதும் மருமகளே, தட்டுக்கில வை. மீன் வறுக்க தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மங்களகரமா மஞ்சத்தூள் இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன். மருமகளே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ. நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம், அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, தனி மிளகாத்தூள். அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அத்தா, கரம் மசாலா போடுவேன். மருமகளே, நான் வந்து சிக்கன் மட்டன் செய்யும்போது தான் கரம் மசாலா போடுவேன். மீனுக்கெல்லாம் கரம் மசாலா போடவே மாட்டேன். கரம் மசாலா வேணாம். கரம் மசாலா வாசனை உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அத்தா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? மருமகளே, மீனுக்கு அதெல்லாம் வேணாம் மருமகளே. நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அத்தை, மீன் வறுக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க. அதாவது அவங்கவுங்க விருப்பம், நம்மளுக்கு வேணாம். சரி, அப்போ என்ன தான் போடுறது இல்லை? இதில் வந்து புளி கரைச்ச தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம், இது 2 மட்டும் தான் என்ன போடணும். எலுமிச்சை சாறு? எலுமிச்சை சாறு வேணாம். ஒரு சிலர் எலுமிச்சை சாறு போடுவாங்க, நம்ம வந்து புளி தண்ணி தான் ஊற்றுவோம். புளி வந்து கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீச்சு ஸ்மெல்லாம் வராது. ஓ, தண்ணிக்கு பதில் இந்த புளி தண்ணி ஊற்றிக்கிறீங்களா? ஆமாம், இப்போ எடுத்துகிட்டு போ. இப்போது உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் கூட சேர்ந்து இந்த மசாலா மிக்ஸ் ஆகும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் உப்பு. இந்தாங்க அத்தை, புளி தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றதில்ல. அத்தை, இது கூட தயிர்லாம் போட தேவையா? மருமகளே, எப்போவுமே மீன்லாம் செய்யும் போது இந்த பால் சம்பந்தமான பொருள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தயிர், பால், இந்த பாலில் தயாரிப்பாங்களே அந்த மாதிரி பொருள் எதுவுமே நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி சாப்பிட்றதுனால தான் இந்த வெண்மேகன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, உடம்புலாம் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக வரும் பார், அந்த மாதிரி நோய் வரும். அதனால் பால் தயிரெலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது மீன் சாப்பிடும் போது. மீன் செய்யும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி. அப்படியா அத்தை? மீன் கூட அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் வெண்மயக்கம் வருதா? ஆமாம், அந்த வெண்மேகம் வரும், அப்புறம் ஜீரண கோளாறுகள் வரும், நிறைய பிரச்சனைலாம் உருவாக்கும். அதனால் பால் பொருட்கள்லாம் மீன் கூட சேர்க்கக்கூடாது. மசாலாவை நல்லா கறிட்டு மீன் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது 10 நிமிஷம் ஊறட்டும், உரமா வச்சுக்கலாம். மருமகள் அடுப்பத்தை வை. தாத்தா, இந்த மீன் பத்திரமா பார்த்துக்குங்க. அடுப்பு பற்ற வச்சிட்டேன் அத்தை. மீன் எடுத்து போட்டுக்கிட்டேன். மருமகளே, அதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. எண்ணெய் சூடான பிறகு ஒரு மீன் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சேன். இப்போ ஒரு மீன் துண்டா எடுத்து போடு கடாயில். மீன் வந்து 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் எடுத்துடலாம். திருப்பி போட்டாச்சு, ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஐயா, மீன் ரெடி. அத்தை, நான் மீன் சாப்பிட்டுருக்கேன், நீங்கள் பொறுமையாக அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. என்ன அவசரம் பார் மீன் சாப்பிட்றதுக்கு. கோமதி, கோமதி, இதை வரமா கூப்பிட்டீங்களாம்மா? என்னம்மா என்ன பண்ணுற? கல்லந்து ஆளே காணோம். சமைச்சிட்டு இருந்தம்மா, சமைச்சிட்டு குழந்தைக்கு இப்போ தான் சாப்பாடு ஊட்டினேன். என்ன சமையல் செஞ்சேன்? அதும்மா சாம்பார் வச்சம்மா. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதான் சாம்பார் வச்சேன், கத்திரிக்காய் போட்டு. குழந்தைக்கு வந்து இது உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு நல்லா மசிச்சு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம்மா, அப்படி தான் கொடுத்துருக்கேன். முட்டைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேம்மா. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு பழக்கணும். ஆமாம்மா, இன்னும் பல்லு வளரல இல்லையா, அதனால எல்லாத்தையும் மசிச்சு தான் கொடுக்குறேன். ஆமாம்மா, மசிச்சு கொடுக்கணும். பல்லு வளர்ந்த பிறகு அந்த பாப்பாவே நல்லா கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். சத்து மாவு கஞ்சிலாம் நல்லா குடிக்கிறாம்மா. நீ அரைச்சி வச்சிருக்கேன் இல்லை கடையில் வாங்கி கொடுக்குறியா குழந்தைக்கு? நானே தான் அரைச்சி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லது. பெரியமா, ஊரே வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகுது, உங்களுக்கு ஊர் கதையா? நாங்கள் ஏன்
ஏன்டி ஊர் கத்தி பேசுறான்? எங்க கதை தாண்டி பேசினுக்கான்? பெரிய பொண்ணு எங்க 2 நாள் ஆளே காணோம்? ஏக்கா மழையா பெஞ்சிருக்குது, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. நானே வெளியில் வர முடியல, காலையில் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தேன். இன்றைக்கி தான் மழை விட்டுது, ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டேன் பாருங்க. கோமதி, கோமதி, இந்த வரேன்க்கா. குழந்தை தூங்கிட்டேன், அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரிக்கா, தூங்கிட்டாக்கா. இது என்னது இது? டபுள் ஆக்டிங் மாதிரி இருக்கு. கோமதி அக்கா யார் இவங்க? உங்களை மாதிரி இருக்காங்க. இவங்க என்னோட அக்கா, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் கோகிலா. அவங்களுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. அவங்க வீட்டில் ரொம்ப தண்ணி வந்துடுச்சான், அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப தண்ணி வந்துச்சுங்களா? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து எங்களால் இருக்கவே முடியல. இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அதான் தங்கச்சி இங்கே இருக்கானே கேள்விப்பட்டேன், அதை உடனே இங்கே வந்துட்டோம். பெரியம்மா இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாம், 2 பேருமே ஒரே மாதிரி அழகாக இருக்காங்களே. அக்கா உங்கள் வீட்டுக்கு என்ன வேலை செய்கிறாரு? அவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாருமா. நீங்கள் என்ன பெரிய பொண்ணே கூப்பிடுங்க. சரி சரி. கோகிலா இங்கே வந்து உட்காருவா. சொல்லுங்கம்மா. உங்கள் ஊரில் தண்ணிலாம் குறையிற வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் எதனா சொல்லணும்னு நீங்கள் பயப்பட வேணாம். சரிங்கம்மா. கோமதி கூட சொல்லியிருக்கா நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு. 2 பொம்பளை குழந்தைங்கள வச்சுக்கின்னு என்னென்ன கஷ்டப்பட போகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன். உங்கள் பசங்களை கேட்கா? 2 பேரும் உள்ளே தான் குழந்தைகிட்ட விளையாடி இருந்தாங்க. குழந்தை தூங்கிட்டான், இப்போ 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. கூப்பிடுங்கக்கா, நான் உங்களை பார்க்கணும். வனஜா, கிரிஜா, இங்கே வாங்கம்மா. என்னம்மா? இங்கே வாங்க 2 பேரும். என்னம்மா? இவங்களாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். இவங்க தான் உங்கள் பசங்களா? நல்லா தான் இருக்காங்க. நான் கூட உங்களை மாதிரி அவங்களும் 2 ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். சின்னவ தான் என்ன மாதிரியே இருப்பா, பெரியவ அவங்க அப்பா மாதிரி. ஆமாம்மா, சின்ன உங்களை மாதிரியே தான் இருக்கா. இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்குது, எங்கள் ஊர் மாதிரியே தான் இருக்குது. இவங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து நான் வீட்டை விட்டு வெளியிலே அனுப்ப மாட்டேன். ஆனால் இந்த ஊரில் வந்து நல்லா அவங்களுக்கு விளையாட்டுக்கு இடம் நிறைய இருக்குது, அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா எங்களுக்கு இந்த ஊர் சுற்றி காமிக்கிறீங்களா? என்ன மாடி நீ? நாளைக்கு அதான் நமக்கு வேலை, இந்த ஊர் சுற்றி பார்க்குறோம். வேணாம் பெரிய பொண்ணு, அவங்க எங்கே போவோம், நான் வீட்டில் இருக்கட்டும். அக்கா இந்த ஊரில் எந்த பயமும் கிடையாது. அதனால நல்லா ஜாலியாக சுற்றி வரலாம். உங்களுக்கு எங்கே போனாலும் சொல்லுங்கள், உங்களை கூட்டின்னு போய் சுற்றி காமிக்க வேண்டியது என் வேலை. பெரிய பொண்ணு, உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அவள் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். மழை தான் இவ்வளோ அடக்கி உட்கார வச்சிருக்குது இவ்வளோ நேரம். இல்லைன்னா 2 நாளாக ஒரே இடத்துல வீட்டில் அடக்கி இருந்திருப்பால. நீங்கள் சொல்கிறது கூட சரிதான் பெரியமா. இல்லைன்னா வீட்டில் நான் இருந்தே இருக்க மாட்டேன் 2 நாள். எங்கே உன் கூட்டாளிங்களா? ஏன் கூட்டாளிங்களா? அது யாரு? அதான் கீதா ராணி 2 பேர் இருப்பாங்களே. அவங்களும் என்ன மாதிரியே மழைக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. 3 பேரும் சுற்றி வருவாங்க இந்த ஊரையே. 3 பேரும் அடக்கி வச்சிச்சு இந்த மழை வந்து. நீங்கள் 2 பேரும் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நாங்கள் ஸ்கூலில் முடிச்சிட்டோம்க்கா. நாங்கள் காலேஜுக்கு போகிறோம் 2 பேரும். நான் 3rd இயர் படிக்கிறேன், அவள் 1st இயர் படிக்கிறேன். என்னது காலேஜ் போகிறீங்களா? பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க. நான் காலேஜுக்கு தான் போகிறோம். இப்போ உங்களுக்கு லீவ் விட்டுருப்பாங்களே காலேஜ்? ஆமாம், எங்கள் காலேஜ்லாம் கூட தண்ணியே நிற்கிதான். தண்ணியெலாம் போன பிறகு தான் காலேஜ் திறப்பன்னு சொல்லியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே காலேஜா? ஆமாக்கா, 2 பேரும் ஒரே காலேஜ் தான். இவங்களுக்கு காலேஜ் தந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா இவங்களை வீட்டில் வச்சுக்கின்னு சமாளிக்கவே முடியாது. ஏம்மா நாங்கள் ஏமா பண்ண ஒன்று? நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணலம்மா. நீங்கள் 2 பேரும் அடிச்சிக்காம இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அம்மா நான் அமைதியாக தான் இருப்பேன். இந்த வனஜாதம்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். ஏண்டி நானாண்டி சும்மா இருக்க மாட்டேங்கிறேன்? நீ தாண்டி சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். அஜய் 2 பேரும் சும்மா இருங்க. அக்கா எப்படி தான் சமாளிக்கிறீங்கன்னு தெரியல இவங்கள. இது சும்மா ட்ரையல் தான். நீ முழு பிக்சரும் பார்த்தனா தாங்க மாட்டேன் பெரிய பொண்ணு. ஏம்மா போதும் நிறுத்துங்க 2 பேரும் சண்டையை. கோமதி அக்கா உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இனிமே. ஆமாம், இவங்க வந்ததுலேருந்து எங்கள் வீடே கலகலன்னு இருக்குது. என் குழந்தை நேரமாக சிரித்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க கூட. அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி தான் அதிசயமாக தூங்க விட்டுருக்காங்க. தூங்குற குழந்தைய எழுப்பி விளையாடி நிற்பாங்க. அவனும் இவங்கள பார்த்து ஜாலியாக விளையாடின்னு தான் இருக்கான். எங்களுக்கு அந்த பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் விளையாடி இருக்கோம். அது எங்கள் தம்பி தானே, அதான் நாங்கள் விளையாடுறோம். சரிம்மா, தம்பி தான் தூங்குறான்ல, நீங்கள் 2 பேரும் போய் புக் எடுத்து படிங்க. ஏம்மா எங்கள் காலேஜே லீவ் விட்டாங்க. என்னம்மா படின்னு நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறோம். படிக்கிற வேலை இருந்தாலும் படிக்க முடியும். இப்போ படிக்கிற வேலை எதுவும் இல்லைம்மா எங்களுக்கு. ஸ்கூல் படிக்கும் போதாவது புக் எடுத்து படிச்சிங்க. காலேஜ் போய் சேர்ந்ததுலேருந்து புக் எடுத்து படிக்கிறது கிடையாது. அம்மா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இதாம்மா வித்தியாசம். அவ்வளோ பணம் கட்டி சேர்த்துருக்கேன், புக் எடுத்து படிக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கு என்ன, நாங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அதுதானே? நாங்கள் அந்த மார்க் தான் நிறைய எடுத்துருவோம். படிக்காமல் எப்படி மார்க் எடுக்க முடியும்? போய் படிங்கடி. நம்மளை இன்னும் சின்ன குழந்தை நினச்சினுக்காம்மா. அம்மா எங்களுக்கு இந்த ஊர்லேயே ஏதாவது வீடு காலியாக இருந்தால் சொல்லுங்கம்மா, நாங்கள் இந்த ஊருக்கே வந்துடலான்னு இருக்கோம். அங்கே அடிக்கடி மழை பெஞ்சா சும்மா மழை பெஞ்சாலும் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கம்மா. பெரிய பொண்ணு எங்கே வீடு காலியாக இருக்கா உனக்கு தெரியுமா? ஒரு வீடு இருக்குது பெரியமா, நாளைக்கு கூட போய் காமிக்கிறவங்களே. இன்னைக்கு போய் பார்க்க முடியாதா? இன்னைக்கு கூட போகலாமே. ஏன்னா இங்கேருந்து காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது பசங்களுக்கு, அதனால போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து தூரமாக இருக்குது. பசங்க போயிட்டு வரதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுறாங்க. அதனால தான் இங்கே வந்துடலான்னு பார்க்குறேன். இந்த ஊரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா எங்கள் வீட்டிலே இருங்கக்கா, எங்கே தனியாக வீட்டுக்கு போகிறீங்க? கோமதி, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது, என் பசங்க சும்மா இருக்காதுங்க. தனியாக இருக்கிறது தான் நல்லது. நான் பக்கத்தில் தானே நான் வீடு பார்க்குறேன், இங்கே தான் இருப்பேன்.
ஆமாம், தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் அவங்க உங்க கூட இருப்பாங்க? அதுக்கு சொல்ல வரல. சரி போய் வீடு போய் பார்க்கலாமா? போகலாம் பெரிய பொண்ணு. அம்மா நாங்களும் வரோம்மா. ஆமாம்மா, நான் கூட வரேம்மா. முதல்ல நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்களை வந்து கூட்டின்னு போகிறேன். அம்மா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதும்மா, நாங்களும் வருவோம்மா. அடம் பிடிச்சிங்க 2 பேரும் அடி வாங்கிடுங்க. நாங்களும் இந்த ஊர் சுற்றி பார்க்கணுமா, நாங்களும் வருவோம்மா. ஏன்டி நான் நேரடி ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போய் எனக்கு வீடு பார்க்கறதுக்கு போகிறேன்டி. ஆமாம், அப்படியே இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துனே வருவோம். வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை. போயிட்டு உடனே வந்துடுவோம். பக்கத்தில் தான் இருக்கா, அப்போ நாங்கள் கண்டிப்பாக வருவோம். சொல்கிற பற்றி கேட்கவே இப்போ 2 பேரும் அடி வாங்க போகிறீங்க பாரு. வனஜா கிரிஜா 2 பேரும் இங்கே இருங்க, அம்மா மட்டும் போய் பார்த்துன்னு வரட்டும். என்ன சித்தி நீங்களும் அப்படி சொல்கிறீங்க? சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு இருக்கேன் நான். பாருமா இந்த பசங்களை இவ்வளோ நேரம் நான் கத்தின்னு கிடக்கிறேன், என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூட இல்லை. அவங்க சித்தி சொல்லாதான் சரிம்மா அப்படி சொல்கிறாங்க பற்றியா? இருந்தாலும் சித்தி மேலே ரொம்ப பசங்க தான். நல்ல பசங்க, சொல்கிற பற்றி கேட்குறாங்க பாரு அப்படியே. சரிம்மா நீ போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வா, நாங்கள் அப்புறமா வந்து பார்க்குறோம். சரி நானும் பெரிய பொண்ணு போயிட்டு வரோம், அதுக்குள்ளே குழந்தை எழுப்பிடாதீங்க, கும்பல உட்காந்து படிங்க. எம்மா நாங்கள் படிக்கிறோம்மா, அந்த சரி நீ கிளம்புமா சீக்கிரம். படிக்கணும்னு சொன்னால் கோவம் எங்கேருந்து தான் வருமோ. சரி வாங்கக்கா நான் போயிடலாம். அமக்களை பண்ணாமல் அமைதியாக இருங்க, போயிட்டு 5 நிமிஷம் வந்துடுவேன். சரி கிளம்பு, இங்கேயே உட்காந்துருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுது? வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ, கரண்ட் பில்லு அவங்களே கட்டிப்பாங்களா இல்லை நம்ம போய் கட்டணுமா? கரண்ட் பில்லுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்களா? தண்ணிலாம் வருமா? அதெல்லாம் கேட்டுக்கோ. சரி பாத்ரூம்லாம் நல்லா இருக்கான்னு முதல் பாரு. 2 பொம்பளை பசங்க வச்சுருக்கேன், முக்கியமாக பாத்ரூம் தான் நல்லா இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, நான் பார்த்துன்னு வரேன். நீ வேற குள்ளமாக இருக்க, சமையல் ரூம் வந்து மேடை வந்து குள்ளமாக இருக்கன்னு பாரு. ஹைட்டாக இருந்தவனால சமைக்க முடியாது. ஆமாம் நீ மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கப்ப நான் என்ன குள்ளன்னு சொல்ல வந்துட்டேன். ஏண்டி இவங்க நாடி இது நம்மளுக்கு மேலே சண்டை போட்டுக்கிறாங்க? அக்கா தங்கச்சிங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கேன் நம்மள மாதிரி. நாங்கள் சண்டை போட்டுக்கலடி. படுக்கிறதுக்கு ஒரு ரூமு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சனு, அந்த மாதிரி பாருங்க போதும். நிறைய வாடகைலாம் பார்க்காதீங்க. சரிம்மா ரொம்ப சிக்கனமாக பார்க்குறேம்மா. ஆமாம் 2 பொம்பளை குழந்தைங்க வச்சுருக்கீங்க, சிக்கனமாக இருந்தால் தான் அதுங்களை படிக்க வச்சு கரையேற்ற முடியும். எங்கள் அம்மாவும் ஏற்கனவே ரொம்ப சிக்கனம் தான், பத்தாவதுக்கு சித்தி வேறு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி போய் பார்த்துன்னு வந்துடுறேன் விட்ட. வரட்டாமா? பாசத்தை பார்த்தியா அம்மாக்கும் பொண்ணுக்கும்? மருமகளே என்னாச்சு இந்த மாமியாருக்கு காலையிலேயே அலறின்னு இருக்கு? கொஞ்ச நேரம் தூங்க விடுதா? மணி என்னாச்சு? காலையில் ஏந்து வாசல் போய் கோலம் வைக்கணும், காபி போடணும், சமையல் செய்யணும், அதில் அறிவு இருக்காது உனக்கு சுத்தமா? ஏன் காலையில் மாற மாதிரியா பேசுறீங்க? அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கானே எல்லாமே எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குதா? என்னைய நீ எதிர்த்து கேள்வி கேட்பியா? உங்கள் வீட்டில் எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? என்னை பற்றி எதுனா பேசுங்க, எங்கள் அம்மா வீட்டை பற்றிலாம் பேசாதீங்க. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டி உன் அம்மா வீட்டை பற்றி இருக்க போகிறேன்? உன்னை ஒழுங்கா வளர்த்துருந்தா நான் ஏன் அவங்கள திட்டினா? என்ன போஷை வளர்த்து வச்சுக்கிறாங்க பார். காலையில் எழுந்துக்கிறியா? ஒரு பொம்பளை பொண்ணா நீ இது வேற ஒரு வீட்டுக்கு வேற வாழ வரத்துக்கு வேற வந்திருக்கேன். நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு தான் வாழ வருவேன் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தான் என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, உங்கள் பொண்ணை கொடுங்க சொல்லிட்டு எங்கள் அப்பா பின்னாடி எங்கள் அம்மா பின்னாடியும் தொங்கி நின்றீங்க. ஆமாடி நாங்கள் தாண்டி கேட்டேன் பொண்ணு. படிச்ச பொண்ணா இருக்காளே, குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா இருப்பா, குடும்பத்தை நல்லா நடத்துவா அப்படின்னு நம்பி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்த பிறகு தானே தெரியுது உன் போசி. அப்படின்னா போசி பார்த்துட்டீங்க நீங்கள்? மணி 8ஆவது இன்னும் தூங்கி நிற்க, இந்த போசி தான் சொல்கிறேன். எத்தனை மணிக்கு தூங்கி இருந்தாலும் என் வேலை நான் தான் செய்ய போகிறேன், என் வேலை நீங்கள் செய்ய போறீங்களா? இதை பற்றிலாம் நீங்கள் பேச தேவை. உன் இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு அதுக்கு இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது. அப்போ மாமியார் வீட்டுக்கு வந்தா அப்போ நான் உங்களுக்கு அடிமை. என் இஷ்டத்துக்கு நான் இருக்கக்கூடாது. காலையில ஏன் சண்டை போட்டுருக்கீங்க 2 பேரும்? இங்க பாடா, உன் பொண்டாட்டிய ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏங்க உங்க அம்மா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. அப்படி நான் என்னடி ஒழுக்கம் இல்லாம போயிட்டேன்? நீ ஒழுங்கா ரெடி, நீ ஒன்னும் என்ன சொல்ல தேவல. நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நீங்க ஒழுங்கா இருங்க. உங்க 2 பேருக்குள்ள எப்பதான் இந்த சண்டை ஒழுங்கோ தெரியல. நான் இந்த வீட்டுல இருக்குதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நான் எங்கேயாவது கோயில் குளம் கண்காணாம தேசத்துக்கு போயிடுறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. எதுக்கு அழுகுறீங்க? அவன் என்னமா சொல்லிட்டா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படியே அழுகுறீங்க? நான் என்ன குடும்பப்படுத்தி நினைக்க மாட்டாங்க பாக்குறவங்க. நீ என்ன குடும்பப்படுத்தலாமா? நான் தான் உன குடும்பப்படுத்துறேன், அப்படியே ஒரு ஃப்ளா சொல்லிங்க. ஆமா நீங்க தான் குடும்பப்படுத்துறீங்க. பெரிய பொண்ணு நீயே கூட பேசினீங்க. போ காப்பி போட்டு தருவா. என்னடா மருமக இவ்வளோ நேரம் பட்டு உடம்பு சரியில்லை, என்னாச்சு ஏதாச்சும் வந்து கேட்கலாம், காப்பி கீப்பி போட்டு வந்து கொடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எழுந்துக்கலாம் மட்டும் தை குதிக்க தெரியும். பாத்தியாடா, நீ இருக்கும் போது என்ன பேச்சு பேசுறா பத்தியா? நீ இல்லாத போது என்ன குடும்பம் பண்றான்னு உனக்கு தெரியுமா? நீ போயிடுற ஆபீஸ்க்கு, நான் தான் இவங்கிட்ட மாட்டின்னு இருக்கேன் தெரியுமா? சரிம்மா விடுங்கம்மா, அழுவாதீங்க. தூக்கம் கேக்குது. எப்படி எழுப்பி ஓட விட்ட பத்தியா? இந்த பால் எங்கன்னா பொங்குதா சீக்கிரமா? பால் எதுக்கு கரண்டில போட்டு வச்சு தெரியுது மாமியாரே? கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது. மருமகளே காப்பி ரெடி ஆச்சா? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்குதா? இதோ ஒரு நிமிஷம் அத்தை, இந்த பால் பொங்கல அதான் பார்த்து நிற்கேன். என்னது பால் பொங்கலையா? அங்க கண்ணை தந்து நல்லா பாரு, அது இன்னைக்கு ஃபுல்லா நின்னுனாலும் பொங்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? பால்னா பொங்கல பொங்கனா தானே பால். ஆமா பொங்கனாதான் பால், ஆனா நீ வச்சுக்கிறது பொங்காது. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அது பால் இல்ல, மாவு. இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்க, மாவு எடுத்து வச்சிருக்க, அது இன்னைக்கு ஃபுல்லா பொங்காது. அச்சோ மாவா இது? தூக்க கலக்கத்தில் மாவு எது பால் எதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்மள அத்தை வச்சு செய்ய போகுது. மாவு எது பால் எதுன்னு தெரியல, இதுல உங்களுக்கு வாய் வேற. அத்தை தூக்க கலக்கத்தில் கொஞ்சம் பால் மாதிரி வச்சுட்டேன், பாலா மாவான்னு பார்க்காம. அதுக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு பேசாதீங்க.
இரு இரு உங்க அம்மாக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. எங்க அம்மாக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போறீங்க? இது வந்து ஏன்ட்ட பேசுங்க, அவங்க கிட்ட நீங்க பேச வச்சுக்காதீங்க. ஓ அப்படியா? ஒரு காப்பி போறதுக்கு துப்பு கிடையாது, வாயை பாரு. இதோ போ, காப்பி நானே போட்டுக்கிறேன். எப்படி காப்பி உங்களே போட வச்சேன் பத்தியா? மாவு எது பால் எதுன்னு எனக்கு தெரியாதா? நமக்கு வந்து சேருதுங்க பாரு எப்படி. நம்ம தான் நம்ம மாமியார் கொடுமைப்படுத்தினோம், வந்தது என்ன கொடுமைப்படுத்துது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நன்மை ஒன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது, தீமை ஒன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது. பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? சொந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, சரி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. தண்ணிலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க அத்தை, நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன் குடிக்க. சாமான்லாம் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாற்றி மாற்றி எடுத்துன்னு வரதுக்குள்ள குறுக்கிழமே ஒட்டி போச்சு. ஆமாம்மா, நம்ம 4 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என் பசங்களா அவங்களுக்கு என்ன காலேஜ் என்ன சொல்லல பாட்டி, மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் வந்தாங்க நான் காலேஜ் போனோம். இங்கே பக்கத்துலேயே உங்கள் சித்தி வீடு இருக்கு. படிக்காம அங்கே போய் அந்த குழந்தை கூட ஆட்டம் போட்டு இருக்காதீங்க, படிக்கிற வேலையை பாருங்க. மருமகளே உனக்கு தான் சொல்கிறேன், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அங்கே அடிக்கடி போகக்கூடாது. சரிங்க அத்தை, போக மாட்டேன். ரொம்ப நேரம் நிற்க முடியல. நான் போய் உட்காடுறேன், காப்பி எடுத்துன்னு வாங்க. என்னம்மா பாட்டி எப்படி சொல்கிறாங்க சித்தி வீட்டுக்குலாம் போகக்கூடாதுன்னு? ஆமாம், அவங்க சொல்கிறதும் சரிதான். சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா போய் அவங்க வீட்டிலே உட்காந்துக்க கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். எதுனா நமக்கு ஒரு வேலை அப்படி அங்கே அப்படின்னா தான் அங்கே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. நான் காலேஜ் போயிட்டு வந்தது அந்த குழந்தை கூட விளையாட்டுக்கு போவோம்மா, நீ எதுவும் சொல்லக்கூடாது. போய் சும்மா அப்படி போயிட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடணும், அங்கேயே உட்காந்து இருக்கக்கூடாது, அப்புறம் பாட்டி திட்டுவாங்க. எது 5 நிமிஷத்துல வந்துடணுமா? அரை மணி நேரம் விளையாட்டு தான் வருவேன். சரி நான் போய் காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். அம்மா அப்படியே சூடா பஜ்ஜி கூட போட்டு எடுத்துனாங்கம்மா. ஆமாம்மா, தொட்டுக்க சட்னி கூட கொஞ்சம் அரைச்சி கொடுத்துங்கம்மா. காப்பி மட்டும் தான் நான் போடுவேன், பஜ்ஜி வேணும் சட்னி வேணும் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரி நாங்களே செஞ்சுக்கிறோம். நம்ம ஒரு வேலை வச்சா செய்ய மாட்டாளுங்க, அவளுங்களுக்கு தான் தோணுனா செய்வாளுங்க. பரவாயில்ல, வாசல்லே குழா இருக்கு, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. பூச்செடியெலாம் கூட அழகழகாக வச்சுருக்காங்க. இனிமேல் இதுக்கு நம்ம தினமும் தண்ணி ஊற்றி நல்லா உரம்லாம் போட்டு நல்லா செழிப்பாக வளர்க்கணும். நம்ம இருக்க வரைக்கும் நம்ம வீடு தானே இது. செடிகளை நல்லா பார்த்துக்கலாம். இதனால இது மாமரமா பழம்லாம் காய்ச்சிருக்கு. பழத்துக்கும் பிரச்சனை இல்லை, டெய்லி ஒன்று பறித்து சாப்பிடலாம். சூரியகாந்தி பூ பார், சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் திரும்பி நிற்கும். இப்போ கிழக்கே நிற்கிது, சூரியன் கிழக்கே இருக்கு, இதுவும் கிழக்கே பார்த்துன்னு இருக்கு. இதெல்லாம் இயற்கையோட அதிசயம். உட்காந்துக்கு சேர்லாம் இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த அழகாக ரசிக்கலாம். பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் திங் திங் திங், சங்கீதம் கற்றுத்தரமே காற்றின் ஓசை. என்னத்த பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா மருமகளே, இந்த பூலாம் பார்க்கும்போது எனக்கு பாட்டு தானா வருது. அப்படியே இந்த காப்பி குடிச்சிட்டு அப்படியே பாடுங்க, நல்லா இதமா இருக்கும். நீ காப்பி குடிச்ச மருமகளே? போட்டு வச்சிருக்கேன் அத்தை, குடிக்கணும். அத்தை எங்க அக்கா பக்கத்துல உங்க வயசாளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. என் வயசாளுங்க இருக்காங்களா? நாங்களும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போயிடுமோ அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, இருக்காங்களா? அத்தை மதியத்துக்கு என்ன சமைக்க? ஏண்டே இன்னும் காலையிலேக்கே சமைக்கல, அதுக்கு நீ மதியத்துக்கு போயிட்டேன். பசங்க பஜ்ஜி செய்யறாங்களா அத்தை, நம்ம காலையில அதே சாப்பிட்டுக்கலாம் டிஃபனா. ஏண்டே யாருன்னா காலையில போய் பஜ்ஜி சாப்பிடுவாங்க டிஃபனா? பசங்க தான் இது பண்ணுதுன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? அத்தா இட்லிலாம் சுடுறதுக்கு மாவு அரைக்கல அத்தா, என்ன தப்பு செய்யுது? கடையில் வேணா மாவு வேணாட்டமா போய் இட்லி ஊற்றுறதுக்கு? அஜிஜோ கடையிலாம் வாங்க வேணாம் மாவு, அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன பண்ணுற, ரவை இருக்கா வீட்டில்? உப்புமா செஞ்சிரு, சட்னி தர சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அத்தை, பசங்க அரைக்கிறாங்களா சட்னி? அந்த சட்னி வச்சுக்கலாம் இந்த உப்புமாக்கு. அப்போ மத்தியானத்துக்கு அத்தை ஏதாவது காய்கறி போட்டு சாம்பார் வைய, சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டு அப்புறம் செஞ்சிரு, அப்புறம் மொத்த வச்சிரு. மீன் கறி எதுவும் எடுக்க வேணாம் அத்தை, சாம்பாரே போதுமா? மீன்லாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு சாம்பாரே போதும். சரிங்க அத்தை, அப்போ நான் போகிறேன், நான் போய் உப்புமா செய்கிறேன், நீங்கள் காப்பி குடிங்க. பட்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங். அத்தை உங்கள் பாட்டு கச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல காப்பி குடிங்க, ஆறி போச்சது. ஐயோ இன்னும் இவ போலையா? இவ போயிட்டு நினச்சில பாட்டு பாடின. மாமியாராக இருக்க சுகமே தனி. காப்பி நம்மளை தேடி வந்துட்ட. நம்மள மருமகள் இருக்க காலத்தில் இந்த மாதிரி தான் ஓடி ஓடி மாமியார் பையன் சுற்றி நின்றோம். இப்போ நம்ம மருமக செய்கிறா நமக்கு, இதில் என்ன தப்பு இருக்கு? பட்சிகளின் குக்கு. காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண பாட்டேன். நல்லா தான் இருக்கு காப்பி. காலையிலே பஜ்ஜி செய்கிறாங்களாம். ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். உப்புமா பஜ்ஜி சூப்பராக தான் இருக்கும். பாட்டி கடைக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணுமா வாங்கி வந்துமா? ஏடி எதுக்கு கடைக்கு போகிறேன், என்ன வாங்க போகிறேன்? பஜ்ஜி மாவு வாங்கிறதுக்கு போகிறேன் பாட்டி. பஜ்ஜி மாவு வாங்கிறதுக்கு எதுக்கு கடைக்கு போகிறேன்? வீட்டில் கடலை மாவு இல்லை? ஆமாம் கடலை மாவு இருக்கு, கடலை மாவு மட்டும் வச்சு எப்படி பஜ்ஜி செய்யுது? அது செஞ்சால் நல்லாவே இருக்காது. கடையில் வாங்கி அந்த மிக்ஸ் வாங்கி செஞ்சால் நல்லா இருக்கும் பஜ்ஜி, நல்லா சூப்பராக.
உனக்கு என்ன கடையில் வாங்குற மாவு மாதிரியே இருக்கணும், வீட்டில் மாவு கடல மாவு தானே. நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ண. கடையில் வாங்குற மாவுல கொஞ்சோண்டு பற்றி தண்ணி வரும். நான் சொல்கிற மாதிரி செய்ய. நம்ம ஆளுக்கு நாள் 4 நாள் சாப்பிடலாம். அப்படியா? அப்போ சரி சொல்லுங்க. அந்த மாவு என்ன சேர்க்கணும்? கடல மாவு எடுத்துக்கோ. அது கூட வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோ. கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோ. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோ. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சமையல் சோடா இருக்குல்ல, அது போட்டுக்கோ. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ. இவ்வளோதான். இது மட்டும் போட்டு நல்லா கலந்தா பஜ்ஜி மாவு ரெடி. இவ்வளோதானே பாட்டி? அப்புறம் வீட்டில் ரெடி பண்ணிக்கிறேன். கலர் கொஞ்சம் கேசரி போட்டுக்குவேன். இம்மா கலர் போடல எதுவும் போடாத. அப்படியே செய்ய நல்லா சூப்பராக புசு புசுன்னு வரும் பாரு. கலர் நம்ம நார்மல் கலரே போதும். கலர் போடல எதுவும் போடாத. சரிங்க பாட்டி, 5 நிமிஷத்துல பஜ்ஜியோட வரேன். எண்ணெயெல்லாம் பார்த்து வேலை செய்யுங்க. எண்ணெயில் மேலே திரிக்காமல் பார்த்துக்குங்க. பார்த்து தான் செய்கிறோம். கடையில் வாங்கினா 2 தான் வரும். அதுவும் நல்லாவே இருக்காது. பழைய மாவு கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கன்னா 4 நாள் சாப்பிடலாம் நல்லா திருப்தியா. பிள்ளைங்களுக்கு பாவம் தெரியல. நம்மள மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லி தரணும். எதுக்கு நம்மள வீட்டில் தண்டத்துன்னு இருக்கோம் பெரிய மனுஷங்க. என்ன அத்தை பாட்டி, காப்பி குடிக்கிறீங்களா? யார் அது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? நான் தான். உங்கள் மருமக இருக்காங்களா? அவங்க தங்கச்சி வீட்டு பக்கத்தில் இருக்கேன். ஓ நீயம்மா, வா வா வா. நீ தான் இந்த வீடு பார்த்து வச்ச எங்களுக்கு. என் மருமக சொன்னா. ஆமாம், நான் தான் பார்த்து வச்சேன் வீடு. வீடு நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்? வீடு தான் நல்லா தான் இருக்கு. இந்த புரோக்கர் வேலை நீ எப்படி பார்ட் டைம் செய்யறியா இல்லை ஃபுல் டைமே அதுதான் வேலையா உனக்கு? எது புரோக்கர் வேலையா? அத்தை பாட்டி, நான் புரோக்கர்லாம் இல்லை, தெரிஞ்சவங்களாச்சே. சொல்லிட்டு நான் இந்த வீடு பார்த்து கொடுத்தேன். நீங்கள் வந்து என்ன புரோக்கர்னு சொல்கிறீங்களா? சரிம்மா தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோ. நீங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. இதே ஒரு பிஸ்னஸ் எடுத்து செஞ்சால் நிறைய காசு கிடைக்கும் பொழுது. ஆமாம், நிறைய பேர் இந்த வேலை செய்கிறாங்களே. நல்லா தான் காசு பார்க்குறாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்க காலையில் இந்த பக்கம் புதுசாக வந்துட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா? அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். அந்த செடியெல்லாம் வைக்கும் அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அந்த கடை தானே, எனக்கு தெரியும். அது வந்து நர்சரி கார்டன் சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ரொம்ப நல்லா போச்சு, பக்கத்தில் தான் இருக்கா? சரி, போய் நிறைய செடி வாங்கி வந்து வைக்கலான்னு இருக்கேன். வைங்க, நல்ல விஷயம் தான். சரி வா, இப்பயே போகலாம். அத்தை பாட்டி, இவ்வளோ சீக்கிரம் கடை திறந்துருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே திறப்பாங்க. அப்போ போகலாம். ஓ 10 மணிக்கு திறப்பாங்களா? சரி. அம்மா காப்பி கொஞ்சம் குடிக்கிறியா? நான் வீட்லயே குடிச்சிட்டு தான் வந்தேன். வேணாம், நீங்கள் குடிங்க. யாரு பெரிய பொண்ணா? ஆமாக்கா, நான் தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உதவியா? ஆமா மருமகளே, நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு தான் கேட்டு வந்திருக்காங்க. எனக்கு டெய்லரிங்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். நான் ப்ளவுஸ் தான் தைப்பேன். அக்கம் பக்கத்தில் யாராவது துணி தைக்கணும்னு சொன்னாங்கன்னா எங்க நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீ சொன்னா போதும். அந்த உதவி மட்டும் எனக்கு செய். ஆமாம்மா, என் மருமக நல்லா தைப்பா. உனக்கு கூட என்ன தைக்கணும்னு வந்து கூட நல்லா தைச்சி தருவா. சூப்பரா. அப்படியா? துணி நல்லா தைப்பீங்களா? அப்போ நிறைய ஆர்டர் வருமே உங்களுக்கு. நான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஊரில் வந்து துணி கடையே இல்லை. நம்ம பக்கத்து ஊரில் தான் துணி கடை இருக்குது தைக்கிறதுக்கு.